கத்திரிக்காய் பொடி போட்ட கறி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா. வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 4 கத்திரிக்காய் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளித்து கொட்டிட்டு பண்ணலாம். தும்பருப்பு கலப்பு தாளித்து கொட்டியாச்சு. இப்போ வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு, வதங்கின்றது இது கொஞ்சம் செவக்க வதங்கினோடனே நீங்கள் கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காயும் போட்டு ஒன்றா வதக்கிடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினோடனே உப்பு கறி பொடியெல்லாம் போடலாம். ஓரளவுக்கு வதங்கி எடுத்து உப்பு, சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு காரப்பொடி, அப்புறம் இதுவும் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு வெல்லம் டேஸ்ட்டுக்கு ஒன்றா வதக்கிடலாம். கறி பொடினா கடலப்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம், காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறது. கறிக்கு எந்த கறிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் போட்டு கொத்தமல்லியும் தூவியாச்சு. சூப்பரான கத்திரிக்காய் கறி பொடி போட்ட கறி ரெடி எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான கத்திரிக்காய் கறி ரெடி எடுத்து இதில் கொஞ்சம் சொட்டெண்ணையும் விட்டேன். இது மாதிரி ஃப்ரை பண்ணுற காய்க்கு தான் சொட்டெண்ணெய் விட முடியும். உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் பருப்பூசலி பண்ணால் கூட அது கூடலாம். இது பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். இதில் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டா வாங்கி பாத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சு சாப்பிடலாம். ரசத்துக்கு தொட்டுண்டு சாப்பிடலாம்.